நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் நான் இன்வால்வ் ஆகாமல் நான் இருக்க மாட்டேன். ஆனால் எந்த ஒரு சிக்கல்லையும் உங்களை மாட்டி விட மாட்டேங்க. நீ எனக்கு அம்மா மாதிரி, உங்களை தேவையில்லாமல் அங்கே வர வச்சு இந்த சிக்கலில் மாட்டி விடணும்னு சொல்லிட்டு நான் என்றைக்கும் யோசிக்க மாட்டேன். அதனால் என்னோட பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். உங்களோட பேரை நீங்கள் டேமேஜ் பண்ண வேணாம். கண்ட ஆளுகிட்ட எல்லாம் நீங்கள் கேள்வி வாங்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாரு. நம்ம ராஜேஸ்வரி என்னடா இவன் நம்மளுக்கு மேலே அக்கறை காட்டுற மாதிரி இப்படி அக்கறையை காட்டி நம்மளை ஒரே அடி அந்த சொத்தவே பக்கம் வரவிடாத மாதிரி பண்ணுறான். டே தம்பி, ஆனால் நீ சரியான கேடிபில்ல கில்லாடுறாங்கடா, டே செம்ம டேலண்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி யோசிச்சுன்னு இருக்காங்க. அதில் என்னங்க டவுட்டு, நம்ம விஜய் யார் கேடிபில்ல கில்லாடுறாங்க விஜய் யோசிச்சுனுக்கிறாரு. அந்த சமயத்தில் நம்ம மல்லி தான் போயிட்டு அந்த ஐடியா கொடுத்தாங்க. உங்கள் அக்காவுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த விதத்தில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சொன்னீங்களான்னா உங்கள் அக்கா கேட்டுப்பாங்க. உங்கள் அக்கா கிட்ட நான் கொடுக்க வேணாம்னு சொல்லலை. நல்ல பொசிஷனில் இருந்தபோது நீங்கள் கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்களே ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டு இருக்குது, பேர் ரெப்புடேஷன் எல்லாமே. இந்த சமயத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. விஜயம் வந்தாராம், கம்பெனியை ரன் பண்ண முடியும், அவங்க அக்கா கிட்ட கொடுத்துட்டாராம். அவரெல்லாம் எதுக்கு பிஸ்னஸ்குள்ளே வந்தார், அவருக்கு என்ன பிஸ்னஸ் மேக்னேட்டிங் தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் ரொம்பவே டேமேஜ் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு முன்னாடி வாங்க. முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்களாக கொடுக்குற மாதிரி கொடுங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் தான் கெத்து, நீங்கள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதும், மல்லி நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை, ஆனால் இது எந்த விதத்தில் சாத்தியமாகும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சாகணும். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் செஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதை ராஜேஸ்வரி கிட்ட சொன்னார். ராஜேஸ்வரி எதுவுமே பேசாமல் ஒரு பக்கம் முடிச்சு விட்டாங்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போகிறாங்க. நம்ம ரஞ்சித் வந்து, என்ன ராஜம்மா நீங்கள் ஒரு பிளான் போட்டால் இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரியில் வந்து யார் தீ பற்ற வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அடியால் வந்து கிடைச்சிட்டான். அடி நடிச்சு ஏன்டான்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிச்சிருந்தேன் சார், தெரியாமல் போட்டேன், என் மேலே தான் மிஸ்டேக், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். உடனே இதால் இவ்வளோ கேர்லெஸ், எத்தனை பேர் உயிர் தெரியுமாடா, ஆயிரக்கணக்கான பேர் உள்ளே இருந்தாங்க, ஒருத்தருக்கு எதனா இருந்தால் என்னடா பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு முடுக்கலான்னு பார்க்குறாங்க. உடனே பார்க்கணுமே, அவன் இருந்தேன்னு சார் சரி நான் சிகரெட்டாக போட்டேன், அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஃபயர் எக்யூப்மெண்ட்டும் இங்கே இல்லை, எதுவுமே இல்லை அணைக்கிறதுக்கு திடீர்னு. அந்த மாதிரி கம்பெனியை ரன் பண்ணுறது யாரோட மிஸ்டேக், அதுவும் உங்களோட மிஸ்டேக் தானே. என் மேலே தப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. நீ எங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்களா, நான் உங்களை பற்றியான விஷயத்தை எல்லாமே நானும் சொல்லுவேன். இந்த மாதிரி எந்த ஒரு ஃபயர் எக்யூப்மெண்ட்டும் இல்லை, அவங்க வந்து அப்பப்போ செக் பண்ணி ஃபயர் சர்வீஸில் வந்து ஆளுங்க இங்கே வந்து எந்த ஒரு என்கொயரி எதுவுமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு கம்பெனிக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க. இவங்க பண்ணியே 4 வருஷம் ஆகுது, 1 இயருக்கு ஒரு டைம் செக் பண்ணோம், ஆனால் இவங்க கம்பெனியில் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம் பயம் கிளம்பிடுது. என்னடா இவன் புதுசாக பொட்டியாக குழப்பினுக்கிறான், டேய் என்னடா வேறு வேலை இல்லைடா உனக்கு, என் வாழ்க்கையில் வந்து இப்படி குட்டியாக குழப்பிறியாடா, நானே சிவனேன்னு என் பாட்டுக்கு போயின்னு இருக்கேன், இவன் வேறு ஒரு பக்கம் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் விஜய் குழப்பத்தில் இருக்கார். சரி ஓகே, இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம பேச வேணாம், இதுக்கு மேலே இதை பற்றி பேசினா தேவையில்லாத வார்த்தைகள் அதிகமாகும், அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோம்னா அந்த வார்த்தைகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் தான் இன்றைக்கி அந்த மெயின் கதையாகவே இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க சொல்லவே தேவையில்லைங்க. மல்லிகிட்ட வந்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, அப்பா இருக்கார், அப்பா என்றைக்கும் உங்களை விட்டு தர மாட்டார் யாருக்கும், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா விஜயை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் என் மேலே உயிரே வச்சுன்னு இருக்காரு, உண்மையிலேயும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது கேட்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, இது எப்படி சமாளிக்க போகிறாங்க. ராஜேஸ்வரி இப்போ வந்து அவங்க போட்ட பிளான் வந்து இங்கே பருப்பு வேகலை, அந்த பருப்பை வேகக்கிறதுக்கோசரம் புதுசாக ஒரு பிளான்ஸ் அது திட்டம் தீட்டுவாங்க. அவங்க தீட்டாமலாம் இருக்கிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா அவங்க கேரக்டரை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவங்க புதுசாக ஒரு பிளானாக பண்ணி எப்படியாவது இந்த கான்செப்டாக மாற்றணும், எப்படியாவது அந்த சொத்து நம்ம பேருக்கு வரணும், அந்த விஜய் இன்ட்ரெஸ்ட்லேயே அப்படியே சும்மா ராஜேஸ்வரின்னு வரணும். அது மாதிரி என்றைக்கு வர்றது, எப்போ வர்றது, இந்த சொத்தெல்லாம் நான் எப்போ ஆள்றது, நான் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வராதே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண மிஸ்டேக் நிறையவே இருக்குங்க. நம்ம ராஜேஸ்வரி அவங்க கம்பெனி, அதாவது கணவரோட கம்பெனியில் ரன் பண்ணி அந்த கம்பெனி திவாலாகிட்டு ஒரே அடியாக கடனில் இங்கே ஓடி வந்துட்டு, இங்கே வந்து இந்த கம்பெனியும் ஒரே அடியாக கடனில் மூழ்கடிச்சு விட்டு அவங்க கடனை அடைக்கிறதுக்கோசரம் இங்கேருந்து காசு ஆகிட்டுன்னு போகலான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க. நம்ம ராஜேஸ்வரிக்கு எவ்வளோ பெரிய கேடு கட்ட என்ன பார்த்தீங்களா. சரி விடுங்க, ராஜேஸ்வரிக்கு தான் கேடு கட்ட. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் என்னங்க பண்ணுறாரு, கணவர் அவருக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி, வாமா நீ தான் இங்கே தான் ஒரு ஐடியா
ஃபினிஷ் பண்ணிட்டு அங்கேயும் போய் எதனா பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு எதனா கேட்பாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே கேட்கல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கேட்பேன், நான் எதுக்காக கேட்கணும், என் கம்பெனியாக போயிடுச்சு நாசமா, இவங்க கம்பெனி மட்டும் நல்லா இருக்கணுமா, மச்சான் மாமன் இந்த உதவி எதனா இருந்தால் வந்து எதனா கேட்டிருப்பான்ல, எதனா கேட்டானா எதனா பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆவேசத்தில் தான் இருக்காங்க. இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சாகணும். இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுங்க. எல்லாமே கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு ஒரு பக்கம் போயின்னு இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.